உயிருடைய தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயக உடவியலாளர் இரா மதிரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மதிரன். வணக்கம் தரானா, அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உயிருடைய தமிழில் தொடர்ந்து இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல் தொடர்பான விடயங்களை, குறிப்பாக தமிழர் தாயகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தமிழருடைய அரசியல் சிதைந்த நிலையை எங்களுடைய உறவுகளுக்கு நாளாந்தம் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். அதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு, இன்றும் கூட நாங்கள் தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக தமிழரசு கட்சி தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் என்னை பொறுத்தமட்டில் தமிழரசு கட்சியில் நான் நேர்மையாக சொல்லுகிறேன், இதுவரையில் ஒரு நல்ல சிந்தனையோடு, நல்ல திட்டங்களோடு, நல்ல கொள்கைகளோடு, நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு திறமையோடு இருப்பவர் ஒரே ஒரு மனிதனை நான் இதுவரையில் அடையாளம் கண்டது. அது ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்கள். அவருடன் நான் நிறைய தடவைகள் உரையாடி இருக்கின்றேன். நான் தனிப்பட்ட விதத்தில் அவருடன் உரையாடி இருக்கின்றேன். அவருடைய அந்த பாதை, அவருடைய வழிகாட்டல் நான் மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவார், அதனால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். இராமேந்திரன், நீங்கள் கூற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் முழுமையாக தான் அரசியலிருந்து விலகுவதாக அந்த செய்தியை கேட்டது நான் அதிர்ந்து போய்விட்டேன். உண்மையை நான் கூறுகிறேன். என்னை பொறுத்தமட்டில் தமிழ் அரசியல் பரப்பில் அவரைத்தான் ஒரே ஒரு மனிதனை நான் பார்த்தேன். ஒரு சரியாக சிந்திக்கக்கூடிய ஒருத்தரை நான் பார்த்தேன். தான் இதில் பங்கெடுக்கப் போவதில் என்று வெளியேறியது எனக்கு அதிர்ச்சியை தந்திருக்கின்றது. எனக்கு நீங்கள் கூற வேண்டும், என்ன காரணத்துக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்கள் இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? உண்மையிலே நீங்கள் கூறியதை போன்று பெரும்பாலானவருடைய ஒரு கடைசி நம்பிக்கையாக KV தவராசா அண்ணன் தான் இருந்தார் என்றால் அது மிகையாகாது. தமிழரசு கட்சிக்குள் ஏனையவர்கள் எல்லாம் தங்களுடைய பதவிகளுக்காகவும் தங்களுடைய எதிர்கால அரசியலுக்காகவும் தமிழரசு கட்சியையும் அந்த தமிழரசு கட்சி சார்ந்திருக்கின்ற ஒரு தமிழ் மக்களையும் ஒரு அடமானம் வைக்கின்ற செயல்பாட்டிலே அவர்கள் ஈடுபட்டு வருவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆனால் KV தவராசா அண்ணன் அவர்கள்தான் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு நேர்மையாக பதவிகளுக்காகவும் சலுகைகளுக்காகவும் அழுத்தங்களுக்காகவும் வேறு என்ன விடயங்களுக்கும் சோரம் போகாமல் உறுதியாக நேர்மையாக நின்று தமிழரசு கட்சியை ஒரு கட்டி காப்பாற்றக்கூடிய வகையிலான ஒரு நிலைப்பாட்டோடு உறுதியாக நின்ற ஒருவர். தமிழரசு கட்சிக்கு உள்ளும் தமிழரசு கட்சிக்கு வெளியுமாக ஒரு கடைசி நம்பிக்கையாக பார்க்கப்பட்டவர் தான் KV தவராசா அண்ணன். அவர் எடுத்த முடிவு உண்மையிலே எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவருடைய KV தவராசா அண்ணன் அவருடைய அந்த வெளியேற்றம், அதாவது சகல பொறுப்புகளிலும் இருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்வதாக அவர் அறிவித்த விடயம் உண்மையிலே அது தமிழரசு கட்சியினுடைய ஒரு கடைசி நம்பிக்கையும் இப்போது பொய்த்து போய்விட்டது. அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே ஒரு தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசிய அரசியலிலே இந்த தமிழரசு கட்சியினுடைய ஒரு என்றாவது ஒரு மாற்றம் வரும், இல்லை ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த தலைமைத்துவம் சரியானவர்களுடைய கையிலே வருகின்ற போது மீண்டும் தந்தை செல்வாவினுடைய காலத்திலே எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நிலையிலே தமிழரசு கட்சி ஒரு தமிழர்களுக்கான ஒரு அரசியல் பயணத்தை புதுப்பித்துக் கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய இடிபோல் வந்து ஒரு ஏமாற்றமாக வந்திறங்கிய செய்திதான் KV தவராசா அண்ணன் அவருடைய அறிவிப்பு. அதற்கு பிரதான காரணம் உண்மையிலே அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலே போட்டியிடுவதற்காக அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார். அந்த அறிக்கையிலே அவர் கூறியிருந்தார், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்துக்கு உட்பட்ட பெரும்பாலான மக்களும் கொழும்புவிலே இருக்கின்ற தன்னை அறிந்தவர்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தின் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட வேண்டும் என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆகவே அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைவாக நான் வேட்பாளராக போட்டியிடுவதற்காக விண்ணப்பித்திருந்தேன். என்னுடைய வேட்புமனு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமலே அது நிராகரிக்கப்பட்டது. மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது. இப்போது சுமந்திரன் என்கின்ற ஒரு சர்வதிகாரியுடைய தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படுவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கட்சி முழுமையாக சென்று விட்டது.
இனிமேலும் அந்த கட்சியிலே நான் தொடர்வதிலே எந்தவித அர்த்தமும் இல்லை. ஆகவே நான் தமிழரசு கட்சியிலிருந்து முற்றிலுமாகவே சகல பொறுப்புகளிலுமிருந்து தான் வெளியேறுகின்றேன் என்ற ஒரு விடயத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். முக்கியமாக கடந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவருக்கான தேர்தலிலே சுமந்திரன் அவர்கள் தோல்வியடைந்ததற்கு பிற்பாடு செயலாளராக இருந்த சத்தியலிங்கத்தை தன்னுடைய கையுக்குள்ளே வைத்துக்கொண்டு அவர் பின்கதவு வழியாக கட்சியினுடைய முழுமையான கட்டுப்பாட்டையும் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கின்றார் சுமந்திரன். ஆக இதன் மூலமாக தமிழரசு கட்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே சுமந்திரன் சார்பான ஒரு நிலைப்பாடாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இவ்வாறான ஒரு நிலைமையிலே இந்த தேர்தலிலே ஒரு சரியான ஒரு வேட்பாளர் தெரிவிலே சரியான ஒரு நியாயபூர்வமான நடவடிக்கைகள் பின்பற்றப்படவில்லை. ஆகவே முற்று முழுதாகவே அவர் அந்த விடயங்களை சுட்டி காட்டுகின்றார். இந்த தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரனை உள்வாங்கியதற்கு பிற்பாடு எவ்வாறு இந்த தமிழ் தேசியத்திலே ஒரு பாரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது, இந்த தமிழ் தேசிய நீக்கம் செய்யப்பட்டது, தமிழரசு கட்சியும் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்பட்டு இன்று அது தமிழரசு கட்சியையே அது முற்றிலுமாக இல்லாதொழிக்கின்ற ஒரு விடயம் சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் நுழைவின் போதே பலரால் சுட்டி காட்டப்பட்டது. இன்று அந்த நிலை ஏற்பட்டு விட்டது. ஆகவே இனிமேலும் தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு எதையாவது செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆகவே நான் தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேறுகின்றேன் என்றும் எதிர்வரும் காலங்களிலே தான் ஏதாவது ஒரு வழிமுறையிலே இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் பயணத்தையோ ஏதோ ஒரு விடயத்தை செய்வது தொடர்பாக தான் சிந்திக்கின்றேன் என்ற வகையிலும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே கூறியிருக்கிறார். ஆகவே ஒரு கடைசி வரை அவர் தன்னுடைய முயற்சிகளை செய்து பார்த்திருக்கின்றார். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதன் ஊடாக ஒரு சுமந்திரனுக்கு ஒரு சவால் அளிக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக நிச்சயமாக ஸ்ரீதரனை விட KV தவராசா அவர்கள் இந்த தேர்தலிலே வேட்பாளராக தமிழரசு கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் சுமந்திரனை வீழ்த்தக்கூடிய ஒருவராக கட்சிக்குள்ளிருந்தே, கட்சிக்கு வெளியே இருப்பவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை விட தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டே சுமந்திரனை வீழ்த்தக்கூடிய ஒரு நபராக KV தவராசா அவர்கள் இருந்திருப்பார். அதான் ஸ்ரீதரன் தொடர்பாகவும் கடுமையான அதிருப்திகள், பல விமர்சனங்கள் நிலவி வருகின்றது. அவருடைய கட்சிக்குள்ளாகவே பாரிய ஒரு முதல் ஸ்ரீதரன் அவர்களோட ஒப்பு நோக்குகையிலே KV தவராசா அவர்கள் போட்டியிடுவார்களாக இருந்தால் நாங்கள் வெளியே இருந்தோம், தமிழரசு கட்சிக்கு வெளியே இருந்து கொண்டு தமிழ் தேசியம் சார்ந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பவர்களே KV தவராசா அவர்களே இவ்வளவு நாங்கள் நம்பிக்கையோடு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தேர்தலே தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஒரு உண்மையான விசுவாசிகளும் அந்த தமிழரசு கட்சி ஒரு தவறான பாதையிலே தமிழ் மக்களுக்கு விரோதமான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற என்று ஒரு ஆதங்கத்தோடு இருந்தவர்கள், அதை உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாவிட்டாலும் உள்ளுக்குள் புழுக்கத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு புத்துயிர் கொடுத்ததை போன்றுதான் தவராசா அவர்களுடைய நியமனம் இருந்திருக்கும். ஆக இதையெல்லாம் சுமந்திரன் அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருப்பார். அவருக்கு நன்றாகவே தெரியும் KV தவராசா அவர்களை வேட்பாளராக தெரிவு செய்தால் தானே சொந்த காசிலே சூனியம் வைத்ததை போன்ற ஒரு விடயம் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் எந்தவித ஒரு பரிசீலனையும் இல்லாமல் எந்தவித ஒரு அடிப்படையும் இல்லாமல் KV தவராசா அவர்களுடைய விண்ணப்பத்தை எடுப்பிலேயே நிராகரித்திருக்கின்றார். அவை இதற்கு பின்னரும் அங்கே இருந்து கொண்டு எதையுமே செய்துவிடக் கூடிய ஒரு நிலைமை இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு அவர் அந்த அறிவிப்பை விடுத்திருந்தார். உண்மையிலே தமிழரசு கட்சிக்கு மட்டுமல்ல, ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இது KV தவராசா என்கின்ற ஒருவரோடு மட்டும் முடிகின்ற விடயம் அல்ல. நாங்கள் பல சந்தர்ப்பங்களை கூறுவதை போன்று, பலரும் சுட்டிக்காட்டுவதை போன்று தமிழரசு கட்சி என்பது தமிழர்களுக்கான ஒரு அரசியல் ஒரு அந்த தமிழ் தேசிய அரசியலிலே அதுவும் ஒரு முக்கிய வகைவாகும். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே ஒரு கட்சி கட்டமைப்புகளோடு வலுவாக இருக்கின்ற ஒரு வடக்கு கிழக்கு முகமாக இருக்கின்ற ஒரு கட்சி தமிழரசு கட்சி. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய சிதைவு என்பது தமிழ் தேசியத்தினுடைய சிதைவு. இந்த தமிழரசு கட்சி தவறானவர்களுடைய கைகளிலே சென்று விட்டது என்பதற்காக நாங்கள் தமிழரசு கட்சியை முற்று முழுதாக நாங்கள் ஓரங்கட்டி விட முடியாது. தமிழ் மக்கள் தந்தை செல்வநாயகம் அவர்களினால் சுயாட்சி கோரிக்கையோடு ஒரு சுயாட்சி கட்சியாகத்தான் தமிழர்களுடைய ஒரு சுயாட்சி கோரிக்கை நிமித்தமாக அந்த கோரிக்கையை ஒரு அரசியல் மயப்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழரசு கட்சி. இன்று மாவை சேனாதிராஜா அவர்கள் பல்வேறு வழிமுறைகளிலே அவர் தடம் புரண்டாலும் ஆரம்ப காலங்களிலே தமிழரசு கட்சி சார்பாக ஒரு தீவிரமான ஒரு போராளியாக, ஒரு அரசியல் போராளியாக அடையாளம் காணப்பட்டு வரலாற்றிலே தடம் பதித்தவராம் மாவை சேனாதிராஜா அவர்கள். தமிழ் தேசிய அரசியலிலே சிறை வாழ்க்கை அதிகமான காலங்கள்
சிறையிலே கழித்தவர் என்ற வகையிலே மாவை சேனாராயா அவர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு பங்கு இருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த காலங்களிலே தந்தை செல்வாவினுடைய காலத்திலே இளைஞராக இருந்து கொண்டு மிக ஒரு அளப்பெரிய ஒரு போராட்ட பங்களிப்பை செய்தவர் சேனாதிராயா அவர்கள். அதே போன்று அவர் மட்டுமல்ல, இன்று அவரை போன்று பலர் இன்று தமிழரசு கட்சியிலே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சி என்பதற்கு கடந்து ஒரு தமிழர்களுக்கான அரசியல் போராட்டத்திலே ஒரு வடிவமாக தமிழரசு கட்சியின் ஊடாக தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுடைய ஒரு விடுதலைக்காகவும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தியாகங்களை செய்த எண்ணற்றவர்கள் மடிந்திருக்கின்றார்கள், இன்றும் இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியிலே. ஆகவே அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அப்படியானவர்கள் எல்லாம் வளர்த்து விட்ட அந்த தமிழரசு கட்சி இன்று தமிழ் மக்களை படுகொலியிலே தள்ளுகின்ற அளவுக்கு தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற சுமந்திரன் போன்றவர்களுடைய கைகளிலே அந்த கட்சி முழுமையாக சரணாகதி அடைந்திருக்கின்றது. ஆகவே இதை சுமந்திரன் தரப்பினருடைய கைகளுக்கே சென்று விட்டதற்காக திருந்தத்தகாததாக நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது. அப்படித்தான் எல்லோருமே நம்பிக்கொண்டு வந்தார்கள். கே வி தவராசா போன்றவர்கள் இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது அவர்களுடைய கைகளிலே தலைமைத்துவமோ இல்லை ஒரு தீர்மானிக்கின்ற இடத்திலே அவர்கள் வருகின்ற போது அவர்களுடைய கைகள் பலப்படுத்தப்படுகின்ற போது எவ்வாறு ஆரம்ப காலத்தில் ஒரு தியாக அரசியலோடு தமிழரசு கட்சியினுடைய வகிபாகம் தமிழரசியலிலே இருந்ததோ அதே போன்று மீண்டும் அந்த தமிழரசு கட்சி ஒரு தியாக பயணத்தை தமிழ் மக்களுக்கான அரசியலை அது தொடரும் என்ற நம்பிக்கையோடு இருந்தது. அந்த நம்பிக்கை அனைத்துமே தவிடுபொடியாகிவிட்டது கே வி தவராசா அவர்களுடைய இந்த அறிவிப்பு. ஆகவே கே வி தவராசா அவர்களுடைய வெளியேற்றம் என்பது தமிழரசு கட்சி முற்று முழுதாகவே தமிழ் தேசிய அரசியலில் இருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்டு அது ஒரு ஒரு பெரிய ஒரு அழிவை நோக்கி அது சென்று விட்டது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல மிக வருத்தத்துடன் பதிவு செய்து கொள்ள முடியும். நீங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது என்னிடம் இன்னொரு கேள்வி இருக்கிறது ராமேந்திரன். நான் எப்பொழுதுமே அடிக்கடி இவ்வாறு தான் நான் பார்ப்பேன். அதாவது கே வி தவராசா போன்றவர்கள் வெளியேறும் பொழுது அவர்களுக்கு இலகுவாக்கி கொடுக்கின்றார் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை நடத்துவதற்கு. ஏன் கே வி தவராசா அவர்களால் உள்ளே இருந்து கொண்டு போராட முடியாமல் இருந்தது? வெளிவந்து விட்டால் அது இலகுவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன் உள்ளே நின்று போராட முடியாமல் போய்விட்டது? காரணம் என்ன? உண்மைதான். இந்த இடத்துல நானும் உங்களோட ஒத்து போகின்றேன். தமிழ் தேசிய மக்கள், அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியவை மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறு என்பதை நாங்கள் இப்போதும் சுட்டிக்காட்டி வருகின்றோம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்ளிருந்து கொண்டு சம்பந்தனுடைய தமிழர் விரோதமான போக்கை தடுத்து நிறுத்துவதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உள்ளிருந்திருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இவ்வாறான ஒரு இழிநிலை வந்திருக்காது என்பதை ஆணித்தரமாக இப்போது நம்புகின்றோம். இன்று அந்த வெற்றிடத்தில் தான் சுமந்திரன் அங்கே வந்தார். இன்று சம்பந்தன் அவர்கள் ஒரு மூத்த ஒரு சட்ட அறிஞராக சட்டவாளராக இருக்கின்றார். அதே நேரத்திலே அவருக்கு ஒரு உதவியாக ஒரு சட்ட நுணுக்கங்களும் சட்ட விடயங்களும் ஒரு ராஜேந்திர ரீதியான ஒரு ஆற்றலும் ஒரு மும்மொழி புலமையோடும் இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு உதவியாக தேவைப்படுகின்ற ஒரு கட்டத்தில் தான் அந்த இடத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தை அவர் சம்பந்தனுடைய ஒரு அடுத்த நிலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நிச்சயமாக அந்த இடத்தை நிரப்பி இருப்பார். அந்த வெற்றிடத்தில் தான் சுமந்திரன் அங்கே வந்து இன்று வரை உங்களுக்கு தெரியும் சம்பந்தனுடைய கைத்தடியாக சுமந்திரன் எவ்வாறு தமிழ் மக்களை விட்டு பிழைத்தார் என்ற விடயமெல்லாம் நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருக்கணும். அவ்வாறான ஒரு நிலைமை வராமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்திருந்தால் நிச்சயமாக தடுத்திருக்க முடியும். அவ்வாறுதான் இப்படியான வெளியேற்றங்களை நாங்கள் பார்க்க முடியும். இவ்வாறு உள்ளிருந்து கொண்டு சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற போது அதை செய்வதுதான் ஒரு கால பொருத்தமான விடயமாக இருக்கும் என்ற ஒரு பார்வை மேலோட்டமாக நாங்கள் பார்க்கின்ற போது இருக்கும். ஆனால் கே வி தவராசா அண்ணன் அவர்களுடைய நிலைப்பாட்டிலே நாங்கள் அவ்வாறு பார்த்து விட முடியாத ஒரு நியாயம் அதில் இருப்பதை நாங்கள் உணர வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு ஆளுமையோடு ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராகவும் அந்த கூட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு பங்காளி என்ற வகையிலும் அவருக்கான முக்கியத்துவம் என்பது அந்த கூட்டுக்குள்ளே யாராலுமே தவிர்க்க முடியாத நிலைமையிலே இருக்கும். ஆனால் கே வி தவராசாண்டனை பொறுத்தவரையிலே கட்சியிலே எந்த ஒரு வலிமை மிக்க முடிவெடுக்கின்ற அதிகாரங்களோடு எந்த பதவி நிலையிலுமே அவர் இல்லை. அவர் கொழும்பு கிளையினுடைய செயலாளராகவும் இந்த சட்ட விவகாரங்களுக்கான ஒரு குழுவுக்கான தலைவராகவும் இப்படியாக ஒரு இரண்டாம் நிலையிலே தான் அவருடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது. அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டிய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராஜா என்ற கட்சிக்குள்ளே சுமந்திரனுடைய எதிர்ச்சதிகாரத்தின் மூலமாக தமிழரசு கட்சியும் தமிழ் மக்களும் தமிழ் தேசிய அரசியலும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையிலே
அதற்கு எதிராக இருப்பதாக தங்களை காட்டிக்கொள்கின்ற மாவை சேனாதிராஜாவாக இருக்கட்டும், ஸ்ரீதர் போன்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் கேவி தவராசாண்ணனை விட மிகவும் அதிகார ரீதியாக தமிழரசு கட்சிக்குள் செல்வாக்கு படைத்தவர்கள். ஆகவே இந்த வேட்பாளர் தெரிவிலே 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதிலே மாவை சேனாதிராஜாவும் இருக்கின்றார், ஸ்ரீதரனும் இருக்கின்றார். அங்கே கேவி தவராசா அவருடைய பெயர் பிரேரிக்கப்பட்ட போது, அவருடைய விண்ணப்பம் பரிசீலனை கொண்டு வரப்போது மாவை சேனாதிராஜா அந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார். கேவி தவராசா அவரையும் ஒரு வேட்பாளராக கொண்டு வர வேண்டும் என்ற வகையிலே அவர் வெளிப்படுத்தியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்போது சுமந்திரன் அவர்கள் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்ற விடயம், சுமந்திரன் அவர்கள் கேவி தவராசா போன்றவை வேட்பாளராக தெரிவு செய்வதாக இருந்தால் தான் இந்த இதிலிருந்து தேர்தல் காலத்திலிருந்து வெளியேறுவேன் என்ற வகையிலே மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த இடத்திலே சுமந்திரன் அவர்களை மீறி மாவை சேனாதிராஜா அவர்களினாலோ ஸ்ரீதரன் போன்றவர்களினாலோ கேவி தவராசா அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கே ஏற்றுக்கொள்ள வைக்க அவர்களால் அதற்கு மேற்கொண்டவர்களால் எந்தவித நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது இருந்தது. ஆகவே சிந்தித்து பாருங்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர், கடந்த தேர்தலிலே கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன், இவர்கள் மௌனமாக இருக்கின்ற போது இது இவர்களுக்கு தான் பலம். சுமந்திரனுக்கு எதிராக உள்கட்சி ரீதியாக ஒரு போராட முற்படுகின்ற ஸ்ரீதரன் போன்றவர்களுக்கு, மாவை சேனாதிராஜா போன்றவர்களுக்கு கேவி தவராசா அவர்களை தேர்தலிலே போட்டியிட வைப்பதனூடாக தங்களுக்கான பலத்தை, அதாவது சுமந்திரன் பிடியிலிருந்து தமிழரசு கட்சியை மீட்பதற்கான ஒரு இறுதி சந்தர்ப்பமாக கேவி தவராசாவுக்காக இவர்கள் போராடி இருக்க வேண்டும். ஆனால் அந்த வேட்பாளர் தெரிவிலே இவர்கள் இறுதி வரை கேவி தவராசா அவர்களுடைய நியமனத்துக்காக அந்த வேட்புமனுவில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் எந்தவித முன்னெடுப்புகளையும் செய்ததாக அறியவில்லை. எடுத்த எடுப்பிலேயே சுமந்திரனுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்து மாவை சேனாதிராஜா அடிபணிந்து விட்டார். ஸ்ரீதரன் அவர்கள் கப்சி பண்டு இருந்து விட்டார். ஆக இந்த விடயங்களை தவராசா அவர்கள் நன்றாகவே அறிந்திருப்பார். ஆக எவரை நம்பி கட்சிக்குள் அவர் இருப்பது? கட்சியினுடைய முழுமையான கட்டுப்பாடு இப்போது சுமந்திரனுடைய கைகளுக்கு சென்று விட்டது. மாவை சேனாதிராஜாவோ ஸ்ரீதரனோ எவருமே தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஒரு சிறு துரும்பை கூட அசைத்து விட முடியாத அளவுக்கு தமிழரசு கட்சி முற்று முழுதாகவே சுமந்திரனுடைய பிடிக்குள் சென்று விட்டது. ஆனால் ராமேந்திரன், இப்போ நீங்கள் கூறிய விடயங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, சமீப காலத்தில் நடந்த தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் தொடர்பான விடயங்கள், சுமந்திரன் வழக்கு தாக்கல் செய்த விடயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சுமந்திரன் மற்றும் மாவை சேனாதிராஜா போன்றவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். சுமந்திரன் தான் இதிலிருந்து வெளியேற போன்றேன் என்று கூறும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தானே, ஏன் அதை விடாமல் அவர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள்? உண்மையிலே அதுக்கு முன்னதாக நான் அந்த முன்னர் கூற வந்த விடயத்தை கூறி முடித்து விடுகின்றேன். உண்மையிலே கேவி தவராசா அண்ணனை பொறுத்தவரையில் இப்போதைய நிலைமையிலே சுமந்திரனுடைய பிடிக்குள் இந்த கட்சி சென்று விட்டது. தற்போதைய நிலைமையிலே நான் ஏற்கனவே ஆணித்தரமாக கூறி வருவதை போன்று யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற எந்த ஒரு கட்சியும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு மக்களுடைய ஆணை பெற்றதாக இவர்கள் எந்தவித ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைதான் தற்போதைய நிமிடம் வரை உண்மையான கள யதார்த்தமாக இருக்கின்றது. தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை அரசோடு ஒட்டுண்ணிகளாக இருந்த கட்சிகளாக இருக்கட்டும், எவரையுமே மக்கள் மானசீகமாக தங்களுடைய வாக்குகளின் மூலமாக இவர்களுக்கான ஏகோபித்த ஆணையை வழங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இல்லை. இவர்கள் எவ்வாறு கடந்த தேர்தலிலே இபிடிபி கட்சியைச் சேர்ந்த திலீபன் அவர்கள் 3000 வாக்குகளை பெற்று ஒரு குருட்டுலக்கிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாரோ, தற்போதைய நிலைமையிலே மக்களுடைய ஏகோபித்த நிலைப்பாடு தேசிய திசை காட்டியை நோக்கியதாக அலை திரும்பி கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் முதன்மை இடங்களை பெற்றதுக்கு பிற்பாடு அடுத்த மிஞ்சிய இடங்களுக்காக ஒரு தெரிவு நடைபெறுகின்ற போது அதிலே ஒரு குருட்டுலக்காக யாருக்கு கூட கூடிய வாக்குகள் என்ற அடிப்படையிலே யாராவது ஒரு ஆள் செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்ற. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பெரும்பாலும் ஒரு 2-3 ஆசனங்கள்லாம் இவர்கள் பங்கிடக்கூடிய நிலைமை இருக்கும். அதிலே தமிழரசு கட்சிக்கு ஒன்று, மற்றவர்களுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் தான் ஏதோ ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது இருக்கின்றது. அப்படியான ஒரு நிலைமை வந்தால், ஒருவேளை சுமந்திரன் தரப்பு ஒரு தோல்வியை சந்திக்குமாக இருந்தால் கிடைக்கின்ற தேசிய பட்டியல் ஊடாக கூட செல்கின்ற ஒரு வாய்ப்பு சுமந்திரனுக்கு தான் இருக்கின்றது. ஆகவே தேர்தலிலே நேரடியாக தோற்றால் கூட தேசிய பட்டியல் ஊடாக அந்த 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 இறுதி சந்தர்ப்பத்தையும் சுமந்திரன் தன்னுடைய கைக்குள் தான் வைத்திருக்கின்றார். இல்லை அதை மீறி அந்த தேசிய பட்டியலின் ஊடாக வேறு ஒருவர் செல்வதற்கோ, இல்லை கேவி தவராசா அண்ணன் போன்றவர்களை தேசிய பட்டியல் ஊடாக அனுப்பக்கூடிய வாய்ப்புகளோ துளியளவும் இல்லை.
இந்த வேட்பாளர் தெரிவிலேயே ஒரு முதல் நிலைப்பாட்டிலேயே இவ்வாறான தகுதியானவர்களை நிராகரித்து தன்னுடைய சுயலாபத்துக்காக ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று 9 பேருடைய வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரன், சுமந்திரன், மற்ற 7 பேருமே சுமந்திரனுடைய வாக்கு காவிகளாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் எவருமே இந்த ஒரு தகுதியானவர்களாக இதிலே முன்னிறுத்தப்படவில்லை. சுமந்திரனுக்காக வாக்குகளை காவி கொண்டு வருகின்ற முகவர்களாக, சுமந்திரனை வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு கருவிகளாகத்தான் அவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இனி மீளவும் இந்த தமிழரசு கட்சிக்குள் ஒரு 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 சரியான ஒரு சீரமைப்பு வருவதற்கான எந்தவித வாய்ப்புகளுமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டுதான் அது முற்றுமுழுதாகவே தமிழரசு கட்சி என்பது சுமந்திரனுடைய பிடிக்குள் சென்று விட்டது. ஆகவே இனிமேல் தமிழரசு கட்சியினுடைய எதிர்காலம் தொடர்பாகவோ, தமிழரசு கட்சியினுடைய இருப்பு தொடர்பாகவோ, தமிழ் தேசிய அரசியலுடைய ஆரோக்கியம் தொடர்பாகவோ சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தமிழரசு கட்சிக்குள் எந்த வாய்ப்புமே இல்லை என்பதை உணர்ந்ததற்கு பிற்பாடு, முற்றிலுமாகவே ஒரு துரோகிகளுடைய கைகளுக்குள்ளே கட்சி சென்றதற்கு பிற்பாடு அதுக்குள்ளே இருந்து கொண்டு அசிங்கப்படுவதை விட அதிலிருந்து இப்போது வெளியேறுவது மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும். அதாவது தமிழர் மற்றவர்களை போன்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற அங்கத்துவத்தை மீளவும் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அத்தனை துரோகங்களையும் வாயுமொழி மௌனியாக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் கே வி தவராசா அண்ணன் அவர்கள் அவருக்கான நியமனத்தில் கூட ஸ்ரீதரன் அவர்கள் குரல் எழுப்ப முடியவில்லை, தனக்கு கிடைத்ததே பெரிய விஷயம் என்ற அளவில் அவர் அமைதியாகிவிட்டார். அவர் இன்று தவராசா அண்ணன் அவர்கள் இவ்வாறு அறிவித்ததனூடாக தமிழரசு கட்சியினுடைய உண்மையான விசுவாசிகளுக்கும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கும் ஒரு தெளிவான செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய போக்கு எந்த திசையில் இருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக அம்பலப்படுத்தி இருக்கின்றார். ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளிருந்து சாதிக்க முடியாததை வெளியேறி சாதித்திருக்கின்றார் என்றால் நான் நம்புகின்றேன். ஏன்னா மக்கள் ஒரு தீர்மானம், கே வி தவராசா அவர்கள் தேர்தலுக்கு முன்னரே இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னரே இந்த தமிழரசு கட்சி வெளியேறி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டி இருக்கின்றார். தமிழரசு கட்சி உங்களால் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி, வீட்டு சின்னம் எங்களுக்கான சின்னம் அல்ல. ஆகவே தமிழ் மக்கள் தெளிவான ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியை தவராசாண்டன் அவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த இடத்திலே தவராசாண்டன் எடுத்த முடிவு எங்களுக்கு அந்த தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு ஒரு மாற்றத்துக்கான ஒரு புரட்சிகரமான குரல் இல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தத்தை விட, இந்த நவம்பர் 14ஆம் தேதி வரப்போகின்ற தேர்தலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லக்கூடிய வகையிலே தவராசாண்டன் அவர்கள் ஒரு மிக காத்திரமான முடிவெடுத்திருக்கின்றார் என்பதைத்தான் நான் அவதானிக்கின்றேன். அதற்கு அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி, இவர்களே ஏன் சுமந்திரன் அவர்கள் தான் வெளியேறுவேன் என்று சொன்னால் வெளியேறுகிறான் தானே என்று. உண்மையிலே உங்களுக்கு இந்த நடைபெறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது சுமந்திரன் அவர்கள் மிக சாதாரணமாக நாங்கள் எடை போட்டு விட முடியாது. தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள் 2010ஆம் ஆண்டு பின்கதவு வழியாக வருகின்ற போதே அவர் மிக கச்சிதமாக தன்னை சுற்றி ஒரு சதி வேலைகளை பின்னி அந்த சதி வேலைகளின் ஊடாகத்தான் தன்னுடைய இருப்பை மெல்ல மெல்ல அவர் பலப்படுத்தி கொண்டு வந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலகீனப்படுத்தினார், அதை முற்றாக சிதைத்தார். தமிழரசு கட்சிக்குள் தன்னை ஒரு முழுவதுமாக கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் என்கின்ற நிலைமை வருதாகி போன நிலைமையில் கூட உத்தியோகபூர்வமற்ற முறையில் அவருக்கு அந்த அதை பயன்படுத்தவே இல்லை, முடியாது. அந்த நிலையில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளர் என்று அவர் கூறிக்கொண்டு ஊடகங்களிலே அவர் தன்னிச்சையாக செயல்படுகின்ற போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதை தடுக்க முடியாதவர்கள். தமிழரசு கட்சிக்குள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டதற்கு பிற்பாடு இவருக்கு எந்த பதவியும் இல்லை. ஒரு தமிழரசு கட்சியினுடைய எந்த முக்கிய பொறுப்புகளிலும் அவர் இல்லை. வெறுமனே தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு தகுதி நிலையில் தான் சுமந்திரன் அவர்கள் இருந்தார். உடனடியாக என்ன செய்தார்? தமிழரசு கட்சியில் என்றுமே இல்லாத ஒரு பதவி நிலையை அவர் கையில் எடுத்தார், தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளராக. அது தமிழரசு கட்சியினுடைய கடந்த காலத்திலே அது அந்த அவ்வாறான ஒரு பதவி நிலை ஒன்றுமே இல்லை. இல்லாத ஒரு பதவியிலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு நான் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் என்று செயல்படுகின்ற போது ஏன் இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனது? அவங்க நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு விடயத்திலே இவர்கள் சுமந்திரனிடம் சிக்கப்பட்டு போயிருக்கின்றார்கள். கட்சி ரீதியாக மட்டும் நாங்கள் இதை கருதிவிட முடியாது. கட்சி ரீதியாகவோ கட்சிக்குள்ளே பெரும்பான்மையாக அவர் தன்னுடைய கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களை அவர் தன்னுடைய தரப்பினராக மாற்றி விட்டார். முழுக்க கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் அவருடைய கைக்கு சென்று விட்டது என்பதற்காக அல்ல. இது அரசியல் கடந்து கட்சி கடந்து ஒரு தனிப்பட்ட ஏதோ ஒரு விடயங்களிலே ஸ்ரீதரன், மாவை சேனாராயா போன்றவர்கள் சுமந்திரனிடம் சிக்கப்பட்டு போயிருக்கின்றார்கள். இவர்கள் அதன் காரணமாகத்தான் இவர்கள் கள்ள மௌனம் காக்கின்றார்கள். இவர்களால் சுமந்திரனை எதிர்த்து
உள்கட்சி ஒரு தலைவராக கூட இருந்தோடு இவரால் செயல்பட முடியவில்லை என்று சொன்னால் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது? உண்மையிலே நீங்க கேட்ட கேள்வி மிக நியாயமான கேள்வி. தவராசா அவர்களை வேட்பாளராகப்பட்ட நான் வெளியேறுகிறேன் என்று சொன்னால் அப்பாடா நல்லது, அவரே வெளியேறுகின்றார், நீ போடாப்பான்னு சொல்லி கலைச்சு போட்டு இவியல் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வேட்பாளர்களை போட்டுட்டு தேர்தலை எதிர்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த வல்லமை இவியலுக்கு இருக்கோ? இவியலாலவே சுமந்திரன் வெளியேறன்னு சொன்னா கூட இவியலால விடையலாது. கையில காலில் விழுந்து இழுத்து பிடிச்சி இல்ல வாங்கன்னு சொல்லி அதனால இவியல் மௌனமா இருந்தவியல். ஏன்னா இப்ப அவியலுக்கு மட்டும்தான் வெளிச்சம். மாவை சேனாதராயாவுக்கும் ஸ்ரீ சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றவர்களுக்கு தான் வெளிச்சம். ஸ்ரீ சுமந்திரன் அவர்களிடம் எவ்வாறு இவர்கள் சரணாகதி அடைந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள்லாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இது அரசியல் கடந்து கட்சி நிலைமைகள் கடந்து சுமந்திரன் இவர்களை ஏதோ ஒரு விதத்திலே இவர்களாக சிக்கப்பட்டார்களோ இல்லை அவர் இவர்களை எல்லாம் தன்னுடைய இவ்வாறான ஒரு நிலைமையிலே வைத்துக் கொண்டு இந்த தமிழ் தேசிய அரசியலை நாசமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரே சில சந்தர்ப்ப சாட்சியங்களை உருவாக்கி இவர்களை தன்னுடைய வசப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் கடந்த 2020 நாங்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தோம். ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரனோடு அவரை மதியுரைஞராக கூறிக்கொண்டு அவருடைய தோளிலே கைகளை போட்டுக்கொண்டு அவர் தேர்தலை வலம் பெறுகின்ற போதே நாங்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தோம். அப்போது அரசியல் புரசலாக வந்த விடயம் ஸ்ரீதரன் அவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான வழக்கு விடயத்திலே சிக்கப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு நினைவேந்தல் நிகழ்வொன்றை அவர் நடத்தியதாகவும் அவர் ஏற்கனவே தேசிய தலைவரை போன்று அவர் சில புகைப்படங்களை எடுத்து அது மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி இந்த விடயங்கள் எல்லோருக்கும் தெரியும். மேதகு அவர்கள் கையை காட்டி கொண்டிருப்பதை போன்று இவரும் அந்த தன்னை மேதகுவாக நினைத்து கொண்டு இவர் வெளிப்படுத்திய விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது. அதே பாணியிலே இவர் ஒரு விடுதலை புலிகளுடைய நினைவேந்தல் நிகழ்வு ஒன்றிலே ஒரு கிளிநொச்சி பகுதியிலே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரகசியமாக பிரத்யேகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்திலே இவர் அந்த கருப்பு உடைகளை அணிந்து கொண்டு அவர் தன்னை ஒரு மேதகுவாக கருதி கொண்டு அவ்வாறு அஞ்சலி செலுத்திய நிகழ்வு என்றால் அந்த நேரத்திலே சுமந்திரன் தரப்பினுடைய சில நபர்கள் சிறுகர் அணியிலே இருந்தார்கள். அதனூடாக இவர் அவ்வாறு பிரத்யேகமாக இவர் நான் நினைக்கிறேன் புலம்பெயர் தேசங்களிலே தன்னை ஒரு பெரிய ஒரு புரட்சிவாதியாக காட்டிக் கொள்வதற்காக ஏதோ ஒரு விதத்திலே அந்த சம்பவத்தை இவர் அரங்கேற்றி இருக்க கூடும். அந்த விடயங்கள் வெளியே வந்ததுக்கு பிற்பாடு அது தொடர்பாக இவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மீளவும் புலிகளை உருவாக்குகின்ற ஒரு நடவடிக்கையிலே இவர் தலைமை தாங்கி செயல்படுகின்றார் என்ற வகையிலே இவருக்கு ஒரு நெருக்கடி வந்ததாகவும் அந்த நெருக்கடியிலிருந்து சுமந்திரன் தான் இவரை காப்பாற்றி விட்டதாகவும் அந்த ஒரு பரஸ்பரம் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் 2020 சுமந்திரனுக்கு இவர் கீழே சுமந்திரனை ஏற்றுக்கொண்டு சுமந்திரனோடு செயல்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்ததாக அப்போது நாங்கள் ஒரு அரசியல் புரசலாக வந்த செய்தியை அப்போது நாங்கள் பதிவு செய்திருந்தோம். உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன். அதனுடைய அடிப்படை உண்மைகள் தெரியாது, அது நாங்கள் இன்று வரை உறுதிப்படுது. ஆனால் வந்த செய்தி ஒரு தலைகீழாக சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற தெரிந்ததுக்கு பிற்பாடும் அவரை இவ்வாறு கூசாமல் அவரை இவ்வாறு புகழ்ந்து பாடி அவரோடு இணைந்து அவர் தேர்தலை முகம் கொடுக்கின்ற நிலைமை என்பது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒன்று அல்ல. அரசியல் என்றால் கிளிநொச்சியிலே தன்னுடைய வாக்கு வங்கியும் தனக்கான வெற்றியை உறுதிப்படுத்திய சுமந்திரன் அவர்களுக்கு ஸ்ரீதரன் அவர்களுக்கு சுமந்திரனோடு இவ்வாறு நிபந்தனையற்ற முறையிலே போய் பல்ட்டி அடித்து சுமந்திரனுடைய விசுவாசியாக மாற வேண்டிய தேவை இல்லை. ஆகவே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது. ஆகவே அப்படியான சம்பவங்கள் கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இன்று தமிழரசு கட்சியினுடைய அதிகபட்ச உறுப்பினர்களால் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் ஏன் தனக்கான பதவியை அவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நிலைமை வந்தது? ஏன் அந்த இடத்தில் இருந்து அவர் தன்னுடைய பதவியை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு உடனடியாக கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளையும் மாற்றி அமைத்து தனக்கேற்றவாறு கட்சியை கொண்டு சென்றிருக்க முடியும்? தனியாக நீதிமன்ற நடவடிக்கை ஒன்றுக்காக இவர் அதிலிருந்து பின்வாங்கியதாக நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே சுமந்திரன் அவர்களோடு ஒரு இணக்கமாக பயணிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இவர்களுக்கு இருக்கின்றது. அது நிச்சயமாக ஏதோ திரைமறைவிலே இவர்கள் ஏதோ ஒரு விடயங்களுக்காக இவர்கள் அவரிடம் சிக்கப்பட்டு போயிருக்கின்றார்கள். அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலைமையில் தான் இவர்கள் அனைத்தையுமே தங்களை இவர்களுடைய எதிர்காலம் என்பது சரி தங்களை இழந்தாவது தமிழ் தேசிய அரசியலை மீட்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இவர்களுக்கு இல்லை. தங்களுடைய இருப்பு தங்களுடைய எதிர்காலம் என்பது இந்த அரசியலில் தான் தங்கி இருக்கின்றது. ஆகவே அந்த அரசியலை சிதைக்கக்கூடிய வகையிலான இந்த கைங்கரியங்களிலும் அவர்கள் தாங்களாகவே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே இப்போது மாவை சேனாராய் அந்திம காலத்துக்கு வந்தாலும் தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை அவர் மனதிலே வைத்திருக்கின்றார். தான் அவ்வாறான ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவை அவர் எடுப்பாராக இருந்தால் மகனுடைய அரசியல் எதிர்காலம் அடிபட்டு போகும்.
ஆகவே மகனை எப்படியாவது அரசியலிலே தன்னுடைய வாரிசாக கொண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற மாவை சேனாராயாவுக்கு சுமந்திரனுக்கு எதிராக புரட்சி செய்ய மனம் பெறாது. ஆகவே இப்படியான ஒரு பின்னணியில் தான் இவர்கள் சுமந்திரனிடம் சிக்கப்பட்டு போயிருக்கின்றார்கள். ஆகவே இது காலம்தான் பதில் சொல்லும். நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக ஒரே போக்கிலே செல்ல போவதில்லை. இவர்கள் மௌனமாக இருந்தாலும் சுமந்திரனுடைய இவ்வாறான ஒரு எதேச்சதிகாரமாக தமிழ் தேசிய எதிரான போக்கு என்பது இவ்வாறு ஏறுமுகத்தோடு தொடர்ந்து செல்லும் என்பதை நாங்கள் இப்போதைய கள நிலவரங்கள் அப்படி இருந்தாலும் தொடர்ந்தும் அவ்வாறான நிலைமை செல்லும் என்பதை நாங்கள் நம்புவதற்கில்லை. நிச்சயமாக கால ஓட்டத்திலே ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்திலே சுமந்திரனுடைய துரோகமும் அடிபட்டு போகும் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்பிக்கையுடன் கூற முடியும். ராமேந்திரன், நீங்கள் கூறும்பொழுது இருவரும் அவரிடம் சிக்கி போய்விட்டார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது நான் நினைக்கிறேன் சுமந்திரன் அவர்களை சிக்க வைத்து விட்டிருக்கின்றார். தன்னுடைய தேவை கருதி தன்னுடைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவர்களை எல்லோரையும் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றதானே, தமிழ் தேசியம் என்று ஒன்று இருக்கக்கூடாது என்பதை சிதைக்க வேண்டும் என்பதில் சுமந்திரன் சிங்கள அரசியல்வாதிகளுடைய நிகழ்ச்சிகள் செயல்படுகிறார்கள் என்ற விடயங்களை எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். அப்போ அவராக இதை தூர நோக்கு சிந்தனையில் அப்படி சிக்க வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான நிலைமை. அதே நேரத்தில் நீங்கள் கேவி தவராசா அவர்களை பற்றி கூறும்பொழுது நீங்கள் கூறினீர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர் சில வேளைகளில் வந்து தமிழ் மக்களுக்கு சரியான வழியை காட்டுவதற்கான வாய்ப்புகள் முழுவதுமாக அவர் கதவை மூடவில்லை என்று கேட்டது பொழுது ஆறுதலாக இருந்தது, ஓரளவுக்கு ஆறுதல் அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மிகவும் சுருக்கமாக இராமேந்திரன், இப்போ அரசியல் நிலைமை குழப்பங்கள் ஊழல்கள் இவையெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதுதான் சிறந்த ஒரு சந்தர்ப்பம். தமிழ் அரசியல் 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருவரையும் விட்டு வைக்கக்கூடாது, புதிய ஒரு சந்ததி இங்கே வர வேண்டும் என்ற ஒரு நேரம் இங்கே வந்திருக்கின்றது. ஆனால் இங்கே எல்லா கட்சிகளுக்கும் இடையில் வேட்பாளர்கள் கிடைக்காதவர்களே இருப்பதாக திண்டாடுகிறார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று சுருக்கமாக கூறுவீர்களா? நாங்கள் விரிவாக நாளை பார்க்கலாம். நிச்சயமாக மக்களுடைய மனங்களிலிருந்து இவர்கள் தூர அப்புறப்படுத்த விலக்கப்பட்டு விட்டார்கள் தான் இதன் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு கட்சியும் மக்களிடையே ஒரு நன்மதிப்பை பெற முடியாத ஒரு நிலைமையில் தான் இந்த தேர்தலை இவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், இல்லை தமிழ் மக்கள் கூட்டணியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், எந்த கட்சியுமே இன்று எவ்வாறு அரசோடு ஒட்டுண்ணிகளாக செயல்பட்ட கட்சிகளை போன்று இவர்களும் தமிழ் மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற நிலையில்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. அதை இவர்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய மனங்களிலிருந்து தாங்கள் வெகு தொலைவுக்கு அந்நியப்பட்டு சென்று விட்டோம் என்று. இப்ப இதன் காரணமாகத்தான் ஒவ்வொருவரும் கட்சிகள் பிரதானமாக தங்களுடைய முதன்மையான தலைவர்களை இந்த தேர்தலை களமிறக்கி கொண்டு ஏனைய இடங்களுக்கு நபர்களை தேடுகின்ற போது எவருமே இந்த கட்சிகள் சார்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு மிகப்பெரிய தயக்கத்தை காட்டுவதற்கான காரணம், இந்த கட்சிகளின் சின்னத்துக்கு கட்சிகளுக்கு பின்னால் நின்றால் மக்களால் நிராகரிக்கப்படுவோம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இவர்கள் இப்போதும் பல கட்சிகள் வேட்பாளர்களை வலை வீசி தேடிக்கொண்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எல்லோருமே பயந்து தெரித்து ஓடுகின்றார்கள். ஏன்னால் அவர்கள் இந்த கட்சிக்குள் சென்று தாங்கள் ஒரு மக்களால் அவமானகரமான நிலைமையை சந்திப்பதற்கு ஒருமே விரும்பவில்லை. ஆகவே சிந்தித்து பாருங்கள், ஒரு பலமான கூட்டணிகள் பலமான கட்சிகள் என்ற நிலையில் இருந்து கூட இவர்களினால் வேட்பாளர்களை ஒரு அணுக முடியாத தேட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இது மிகப்பெரிய ஒரு சிறந்த உதாரணம். இந்த நவம்பர் 14 உண்மையிலே கார்த்திகை எங்களுடைய எவ்வாறு மே மாதம் எங்களுடைய வலை சுமந்த மாதமோ அதே போன்று கார்த்திகை மாதம் என்பது எங்களுடைய தியாகத்தின் ஒரு அடையாளமாக திருவுருவமாக இருக்கின்ற மாதம். எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக, எதிர்கால சந்ததியினுடைய ஒரு சுதந்திர வாழ்வுக்காக தங்களுடைய உயிரையே துச்சமென மதித்து பல 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அந்த தியாகிகளை பூசிக்கின்ற மாதம் கார்த்திகை மாதம். ஒப்பற்ற எங்களுடைய மேதகுவினுடைய அகவை தினத்தை கொண்டாடுகின்ற அந்த கார்த்திகை மாதம். அந்த நவம்பர் 14 என்பது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலின்பால் ஒரு புதிய திசையை நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு நாளாகத்தான் அந்த நவம்பர் 14 பார்க்கப்படுகின்றது. ஆகவே அந்த தமிழ் மக்களுடைய அந்த புதிய ஒரு ஒரு எழுச்சியிலே இவர்கள் எல்லோருமே அடிபட்டு போகின்றார்கள். அதனுடைய ஒரு அறிகுறியாகத்தான் இந்த கட்சிகளின் பின்னால் வேட்பாளர்களாக வருவதற்கு கூட பெரும்பாலானவர்கள் பின்னடிப்பதற்கான காரணம் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் கூற முடியும். நன்றி ராமேந்திரன், நல்லதே நடக்கட்டுக்கும். இது தமிழ் மக்களுக்கான ஒரு நேரமாக நான் பார்க்கிறேன். இதுவரையில் தமிழ் மக்கள்
எவ்வளவு தொல்லைகளையும் இன்னல்களையும் சந்தித்து வந்த மக்களுக்கு இனியாவது ஒரு விடிவு பெறட்டுக்கும் தேர்தலினூடாக அழிவை, அதாவது 18 நாடாளுமன்ற உறுப்புகளையும் அகற்றிவிட்டு புதிய ஒரு அத்தியாயத்தை, புதிய ஒரு ஸ்லேட் என்று சொல்வார்கள், க்ளீன் ஸ்லேட் என்று சொல்வார்கள், புதிதாக ஒன்று ஆரம்பிப்பது தான் ஒரே ஒரு வழி இருக்கிறது. குறிப்பாக புத்திஜீவிகள் கொண்ட ஒரு ஆலோசனை குழுவினுடைய வழிகாட்டலில் அதை செயல்பட்டால் நான் நினைக்கிறேன் மெதுமெதுவாக கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். அந்த நம்பிக்கை இப்பொழுது இருப்பவர்கள் மீது அறவே எங்களுடைய மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அவர்களை இனி தெரிவு செய்யக்கூடாது என்றே முற்றுமுழுதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் நாளை மேலதிக அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். ராமேந்திரன், இன்று இவ்வளவு தகவலையும் குறிப்பாக தமிழரசு கட்சி தொடர்பான விடயங்களை, அந்த நிலைப்பாட்டை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.